ஹலோ guys, இந்த வீடியோல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதுல என்னென்ன பேசிக்கான எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமோட ஃபார்மேட்டை சொல்றதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஒரு ப்ரோக்ராம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராமிங். இதுல என்னென்ன பேசிக்கான எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா பேக்கேஜ், இன்புட் ஸ்டேட்மெண்ட், கிளாஸ், மெயின் மெத்தட், பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இந்த 5 எலமெண்ட்ஸ்ல கிளாஸ் அண்ட் மெயின் மெத்தட் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட். இந்த 2 எலமெண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளால ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர் மாதிரி. இதுல தான் வந்துட்டு நம்ம கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், மெத்தட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு லைப்ரரி ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல்ஸ்ல மூலியமா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இந்த பேக்கேஜஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து யூசர் டிஃபைன் பேக்கேஜ், இன்னொன்னு வந்து பில்ட்-இன் பேக்கேஜஸ். யூசர் டிஃபைன் பேக்கேஜ் அப்படிங்கிறது யூசர் நம்மளா கிரியேட் பண்ற பேக்கேஜ் தான் வந்துட்டு யூசர் டிஃபைன் பேக்கேஜ். அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்னா பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த யூசர் டிஃபைன் பேக்கேஜை கிரியேட் பண்ணுவோம். இதுல தான் வந்துட்டு நம்ம நம்மளா கிரியேட் பண்ற கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ், மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு இந்த யூசர் டிஃபைன் பேக்கேஜ்குள்ள தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். பில்ட்-இன் பேக்கேஜஸுமே நம்ம இந்த யூசர் டிஃபைன் பேக்கேஜ்குள்ள தான் யூஸ் பண்ணுவோம். பில்ட்-இன் பேக்கேஜஸ் அப்படின்னா என்னன்னா, ஜாவா கிரியேட் பண்றப்ப ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருந்த மெத்தட்ஸ், கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பிளேஸ் தான் வந்துட்டு இந்த பில்ட்-இன் பேக்கேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னா, இந்த லேங்கு, யூட்டில், ஐஓ, சர்வ்லெட் இந்த மாதிரி பேக்கேஜஸ் தான் வந்துட்டு பில்ட்-இன் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு பில்ட்-இன் பேக்கேஜ் அக்சஸ் பண்ணணும்னா நம்ம இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்மளால அந்த பில்ட்-இன் பேக்கேஜை அக்சஸே பண்ண முடியும். இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்றதுனால அந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஆயிடுது. இப்போ அதோட சின்டெக்ஸ் பார்த்தோம்னா இதுதான் இம்போர்ட் ஜாவா டாட் பேக்கேஜ் நேம் டாட் ஸ்டார் செமிகோலன். இப்போ வந்து இந்த பேக்கேஜ் நேம் இருக்கிற இடத்துல எந்த பில்ட்-இன் பேக்கேஜ் நேம் வேணாலும் நீங்க கொடுத்துட்டு இந்த ஸ்டார் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம எந்த பேக்கேஜ் நேம் கொடுக்குறோமோ அந்த பேக்கேஜ்குள்ள இருக்க எல்லா கிளாஸஸையுமே நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதுவே நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால அந்த கிளாஸ் மட்டும்தான் நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூட்டில் டாட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தோம்னா யூட்டில் பேக்கேஜ்குள்ள இருக்க எல்லா கிளாஸையுமே நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். யூட்டில் டாட் ஸ்கேனர் கொடுக்குறப்ப நம்மளால ஸ்கேனர் கிளாஸ் மட்டும்தான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ். கிளாஸ் வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல கிளாஸ் தேவை. கிளாஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட்டே பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு பிளான் போடுவோம் இல்லையா? அந்த பிளான் தான் வந்து அந்த பில்டிங் கட்டுறதுக்கான பேஸு. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும்னா ஒரு கிளாஸ் இருக்கணும். கிளாஸ் தான் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு பேஸ். கிளாஸ் இல்லாம எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட்டே பண்ண முடியாது. அடுத்து வந்துட்டு இந்த கிளாஸ்க்குள்ள தான் நம்ம மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ்லாம் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயமா கிரியேட் ஆகிறது தான் வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்ட்ல இருந்து சைல்டு வந்து கிரியேட் ஆகுது. அப்ப வந்து பேரண்ட்ங்கிறது ஒரு கிளாஸ், சைல்டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அதனாலதான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகுது. அதனாலதான் இந்த ஆப்ஜெக்டை இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கிளாஸை வந்து 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பில்ட்-இன் கிளாஸ், இன்னொன்னு வந்து யூசர் டிஃபைன் கிளாஸ். பில்ட்-இன் கிளாஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த பில்ட்-இன் பேக்கேஜஸ்குள்ள இருக்க கிளாஸஸ் தான் வந்து பில்ட்-இன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிஸ்டம், ஸ்கேனர் அந்த மாதிரி. அடுத்து யூசர் டிஃபைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது யூசர் நம்ம கிரியேட் பண்ற கிளாஸஸ் தான். அதோட சின்டெக்ஸ் இதுதான் அக்சஸ் மாடிஃபையர், கிளாஸ், கிளாஸ் நேம். கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி தான் நம்மளால ஒரு கிளாஸை வந்து கிரியேட்டே பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பா ஒரு கிளாஸ் நேம் இருக்கணும். அக்சஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். இது இல்லாமையும் நம்மளால கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு அக்சஸ் மாடிஃபையர். அக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னா என்னன்னா, ஒரு கிளாஸ் ஒரு மெத்தடோட அக்சசபிலிட்டி லெவல் வந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றதா வந்துட்டு இந்த அக்சஸ் மாடிஃபையர். இப்போ ஒரு கிளாஸையோ மெத்தட்ஸையோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ் மெத்தடை அந்த ப்ரோக்ராம்குள்ள குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுதா, அக்சஸ் பண்ணிக்க முடியுதா, இல்ல அந்த ப்ரோக்ராம்குள்ள எங்க வேணாலும் அந்த கிளாஸையோ மெத்தடையோ நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியுதா
அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு இந்த ஆக்சஸ் மாடிஃபையர். இந்த ஆக்சஸ் மாடிஃபையர ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ல வந்துட்டு 4 டைப்ஸ் இருக்கு. அது என்னென்னன்னா பப்ளிக், பிரைவேட், புரொடெக்டட், டிஃபால்ட். பப்ளிக் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிளாஸ வந்து பப்ளிக் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணோம்னா, அந்த கிளாஸ வந்து சேம் பேக்கேஜ்லயும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து எந்த பேக்கேஜ்ல அந்த கிளாஸ டிக்ளேர் பண்ணிக்கிறோமோ அங்க. அந்த பேக்கேஜ்ல நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். வேற ஏதாவது பேக்கேஜ்ல இருந்து கூட அந்த கிளாஸ வந்து நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி தான் மெத்தடும். மெத்தட வந்து நம்ம பப்ளிக் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றோம்னா, அந்த ப்ரோகிராம்ல அந்த மெத்தட எங்க வேணாலும் நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பிரைவேட். பிரைவேட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிளாஸ வந்து நம்ம பிரைவேட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணோம்னா, அந்த கிளாஸ வந்து அந்த பேக்கேஜ்க்குள்ள மட்டும் தான் நம்மளால அக்சஸே பண்ணிக்க முடியும். அதே மாரி ஒரு மெத்தட வந்து பிரைவேட் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா, எந்த கிளாஸ்ல நம்ம அந்த மெத்தட டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ, அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் அந்த மெத்தட ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து புரொடெக்டட். புரொடெக்டட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாஸ வந்து டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா, எந்த பேக்கேஜ்ல நம்ம அந்த கிளாஸ டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ, அந்த பேக்கேஜ்ல மட்டும் தான் அந்த கிளாஸ வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே சப் கிளாஸ வந்து நம்ம புரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணோம்னா, அந்த பேக்கேஜ்லயும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். டிஃபரெண்ட் பேக்கேஜஸ்லயும் நம்மளால அந்த கிளாஸையோ, அந்த மெத்தடையோ நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டிஃபால்ட் அப்படிங்கிறது இந்த 3 ஆக்சஸ் மாடிஃபையர் இல்லாம எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு கிளாஸையோ, மெத்தடையோ நம்ம டிக்ளேர் பண்றது தான் வந்துட்டு டிஃபால்ட். இதுக்கு வந்து எந்த கீவேர்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் அப்படின்றத வந்து நம்ம ஹார்ட் ஆஃப் த ப்ரோகிராம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு மெயின் மெத்தட் இல்லாம ஒரு ப்ரோகிராம நம்மளால எக்ஸிகியூஷனே பண்ண முடியாது. ஏன் மெயின் மெத்தட நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோகிராம் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப நம்ம எத்தன லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதினாலுமே ஃபர்ஸ்ட் கம்பைலர் வந்து மெயின் மெத்தட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்கும். அப்படி பார்த்துட்டு மெயின் மெத்தட்ல இருந்து தான் அதோட கம்பைலேஷனே ஸ்டார்ட் பண்ணும். அதனால தான் மெயின் மெத்தட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோகிராம் அப்படின்னு சொல்றோம். இதோட சின்டெக்ஸ் பார்த்தோம்னா இதுதான். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args. பப்ளிக் அப்படிங்கிறது ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். ஸ்டாட்டிக்னா அது வந்து ஒரு கீவேர்டு. வாய்ட் அப்படிங்கிறது ஒரு ரிட்டர்ன் டைப். மெயின் அப்படிங்கிறது இதுதான் வந்து இந்த மெத்தடோட நேம். இது வந்து பாராமீட்டர். இது அரே ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூஸ். இது வந்து ஆர்குமெண்ட்ஸ். இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பப்ளிக். பப்ளிக் அப்படிங்கிறது ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். இப்போ தான் பார்த்தோம். ஏன் மெயின் மெத்தட பப்ளிக்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும்? அப்பதான் அந்த மெயின் மெத்தட நம்ம ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் நம்மளால எஃபிஷியன்ட்டா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பப்ளிக் இல்லாம ப்ரொடெக்டடோ, பிரைவேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா, அந்த மெயின் மெத்தட அவ்ளோ எஃபிஷியன்ட்டா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் மெயின் மெத்தட பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றோம். அடுத்து வந்து ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் வந்து ஏன் யூஸ் பண்றோம்னா, இப்ப வந்து ஒரு மெத்தட் நார்மல் மெத்தட கிரியேட் பண்ணி அத அக்சஸ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும். இப்ப நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்றப்ப அந்த மெத்தடுக்கு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல. அதனால ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு கீவேர்ட இந்த மெயின் மெத்தட்ல யூஸ் பண்றோம். அடுத்து வாய்ட். வாய்ட் அப்படிங்கிறது ஒரு ரிட்டர்ன் டைப். இது வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. இந்த வாய்டுக்கு பதிலா இன்ட் அப்படின்ற ஒரு ரிட்டர்ன் டைப் குடுத்தோம்னா, அது ஒன்லி இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதனால வந்துட்டு நம்ப மத்த வேல்யூஸ் எதுவும் அந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸோ, ஃப்ளோட் வேல்யூஸோ, டபுள் வேல்யூஸ் மத்த டேட்டா டைப் வேல்யூஸோ நமக்கு ரிட்டர்ன் ஆகாது. அதனால காமனா வாய்ட் அப்படின்ற ஒரு ரிட்டர்ன் டைப்ப நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து வந்து மெயின். மெயின் அப்படிங்கிறது இந்த மெத்தடோட ஒரு நேம். அடுத்து ஸ்ட்ரிங் ஆஃப் அரே. அரே ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூஸ். இது வந்து என்ன பண்ணும்னா, நெறைய ஸ்ட்ரிங் வேல்யூஸ சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்து args அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் மாரி. இந்த args தான் இங்க போடணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல. இதுக்கு பதிலா ஏதாவது ஒரு சிம்பிள்ஸோ, இல்லன்னா வேற ஆல்ஃபபெட்ஸோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, இப்போ நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன்ல வந்துட்டு ஏதாவது டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத வந்து இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிப்போம். இதோட சின்டெக்ஸ் பார்த்தோம்னா இதுதான். system.out.println. இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு பில்ட்-இன் கிளாஸ். இது வந்து எதுக்குள்ள இருக்குன்னா, lang அப்படிங்கிற ஒரு பில்ட்-இன் பேக்கேஜ்க்குள்ள இருக்கு. இப்ப இந்த சிஸ்டம் அப்படிங்கிற இந்த கிளாஸை யூஸ் பண்றதுக்கு நம்ம lang அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா இது ஒரு டிஃபால்ட் அப்படிங்கிறதுனால, இது டிஃபால்ட்டா அதுவே எடுத்துக்கும். எந்த எரரும் காட்டாது. அடுத்து வந்து இந்த அவுட் அப்படிங்கிறது ஒரு பிரிண்ட் ஸ்ட்ரீம்ல இருக்க ஒரு ஆப்ஜெக்ட். இந்த printlnங்கிறது ஒரு மெத்தடு.
இதுதான் வந்து நம்ம அவுட்புட்ட பிரிண்ட் பண்றதுக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் ஆகுது. இந்த பிரிண்ட் எல்என் மாதிரியே பிரிண்ட் அப்படிங்கிற இன்னொரு மெத்தடும் இருக்கு. இந்த பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்எனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட யூஸ் பண்றப்ப, இப்ப நம்ம ஒரு லைன வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். அந்த லைன பிரிண்ட் பண்ணிட்டு சேம் லைன்லயே இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து பிரிண்ட். அந்த லைன பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகுனுச்சு அப்படின்னா, அது வந்து பிரிண்ட் எல்என். சம்டைம்ஸ் நம்ம பிரிண்ட் எஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கூட இதுல யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தோம்னா, இது வந்து யூசர் டிஃபைன் பேக்கேஜ். சொன்ன மாரியே பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் இந்த யூசர் டிஃபைன் பேக்கேஜை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து அதோட பேக்கேஜ் நேமு. இது வந்து பில்ட்-இன் பேக்கேஜ். இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட் சேர்ந்தது தான் வந்துட்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து பேக்கேஜோட நேம், பில்ட்-இன் பேக்கேஜோட நேமு. இது வந்து பில்ட்-இன் கிளாஸு. அதே மாதிரி இது ஆக்சஸ் மாடிஃபையர். இது வந்து யூசர் டிஃபைன் கிளாஸ், நம்ம கிரியேட் பண்ற கிளாஸ். அடுத்து வந்துட்டு இந்த கிளாஸுக்கு ஒரு நேமு, இது கிளாஸ் நேம். அதுக்கப்புறம் இது மெயின் மெத்தட், இது வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராமிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, புரிஞ்சிருந்தா, ஜாவாவை டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கணும்னா நம்ம திங்க் யூனிக் வித் மீ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.